ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்னி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெள்ளை குருமா தான் பார்க்க போகிறோம். அதிகமான காய்கறிகள் சேர்த்து நம்ம வெள்ளை குருமா பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப சத்தானது. இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், பட்டை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, பொட்டுக்கடலை கொஞ்சம், முந்திரி பருப்பு 4-5 எடுத்துருக்கேன். இதை ஜாரில் மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு காரம் கொடுக்கும். 4 பச்சை மிளகாய், தேங்காய், முந்திரி 4-5 முந்திரி, சோம்பு, சீரகம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், பொட்டுக்கடலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குருமா நம்ம குக்கர்லேயும் கூட பண்ணலாம். இப்போ ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு இது நல்லா பதங்கணும். வெங்காயம் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் எடுத்துருக்கேன், உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்துருக்கேன், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட். இது கூடயே நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி 1 கப் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்தா தான் காயெல்லாம் நல்லா வதங்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகணும், அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா, அது இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி வைக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெள்ளை குருமா ரெடி. பாருங்கள்,
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெள்ளை குருமா ரெடி. சப்பாத்திக்கு, புரோட்டாவுக்கு, இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா நிறைய காய்கறிலாம் சேர்த்துருக்கோம். ரொம்ப சத்து. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பூரி கூட சாப்பிட்லாம், புரோட்டா கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.